அம்மா டவுசர் கண்டுச்சு, அம்மா டவுசர் அவுந்துச்சு, அம்மா டவுசர் கண்டுச்சு, அம்மா டவுசர் அவுந்துச்சு. ஹாய் ஹாய் மச்சி. ஹலோ. சாரி லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களோ? ஸ்கூல் பசங்க மாதிரி பேசுறீங்க. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? அது ஒண்ணும் இல்ல பாஸ், வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? யாருக்கு என்னாச்சு? தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்ச காரணம் வந்தாலும் ஸ்பாட் அவுட்டா தான் இருக்கணும். வர வர இந்த ஊர்ல ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. விடுங்கப்பா, வீக்கெண்ட் மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க. லெட்ஸ் என்ஜாய். மச்சி கரெக்டா சொன்னடா. மஸ்கட் லைஃப்ல ஒரே என்ஜாய்மெண்ட் வீக்கெண்ட் தான். எஸ், லீவ் இட். நம்ம விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் இன்னைக்கு மூவி போகலான்னு இருக்கோம். யாரெல்லாம் வர்றீங்க? ஓ சாரிப்பா, எங்க பாஸ் பொண்ணுக்கு பர்த்டே, gift வேற வாங்கணும். இப்பவே டைம் ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம். யூ கேரி ஆன். என்ன தனிக்காட்டு ராஜாக்களா நீங்க? எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணோம். அப்போ நீங்கள் புறப்படுங்க. ஏன்டா போயிருக்கலாம்ல அவங்களோட. மச்சி நைட் இன்டர்கேட் ஹோட்டல்ல டிஸ்கோக்கு 3 பாஸ் இருக்கு. போறோம், குடிக்கிறோம், கூத்தடிக்கிறோம், வீடியோட என்ஜாய் பண்றோம். அப்படிங்கிற அவ்வளவுதான். மச்சி என்ன ஹேங் ஓவரா? ஆளை காணோம். மச்சி நேற்று நீ பார்த்த ஆக்சிடென்ட் வேற யாரும் இல்லை, நம்ம சதாசிவா சார் தான். அப்படியா? சபரியை கூட்டி நானும் இப்போவே வர்றேன். என்னடா ஆச்சு? என்ன பண்ணாதான் பாடி கொடுப்பான்னு தெரியலடா. என்ன ப்ராப்ளம்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் சோஹர்ல இருந்து மஸ்கட் வந்துகிட்டே இருந்தாரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அது ஹைவேஸ்ல தடுமாறி அந்த கார் வந்து அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வாரமா அலையிறோம், இன்னும் பாடி வாங்க முடியல. இவ்வளவுதானே? நான் சிவாபியும் சத்யாவும் கூப்பிடுறேன். நாளை காலையில 11 மணிக்குள்ள பாடி கிடைச்சு. ஓவர் நைட்ல ஓவர் சீனால இருக்கு.
ஓவர் நைட் ஆளுங்க மச்சி. சபரி, என்னைக்குமே வாழ்க்கையில ஆளை வச்சு இடம் போடாதீங்க. இவங்களை எனக்கு 10 வருஷமா தெரியும். எத்தனை டெட் பாடிகளை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுமா? அது ஏன் எத்தனையோ சூசைட் பண்ண வேண்டியவங்க வாழ்க்கையில திருப்பமனை ஏற்படுத்திருக்காங்க தெரியுமா? அநாத குழந்தைங்க வாழ்க்கையில குத்து விளக்கு ஏற்றிருக்காங்க தெரியுமா? டைவர்ஸ் பண்ண வேண்டியிருந்த கப்பல்ஸ் எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து வாருது இவரால தான். இவங்களால எத்தனை ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு கிடைச்சிருக்கு தெரியுமா? இவங்களால எத்தனை லேபர் வாழ்க்கையில திருப்பமனை ஏற்பட்டிருக்கு தெரியுமா? இவங்களும் இவங்க குடும்பமும் கண்ணு ஒன்றில் முழு உடம்பையும் தானமா எழுதி கொடுத்துருக்காங்க. இவங்க செய்யறதுல 10% நம்ம எல்லாம் பண்ணோம்னா the world will be the better place to live. சத்யா, நீங்க எம்பசி போயிடுங்க, நான் மினிஸ்டர் பார்த்துக்கிறேன். ஹலோ, எப்படா இருக்க? கிளம்பிட்டியாடா? ஆமாண்டா, கிளம்பிட்டேன். சொன்னல முன்னாடியே ஊருக்கு போகிறேன்னு. ஏர்போர்ட்டில் இருக்கேன். 11 மணிக்கு ஃப்ளைட்டு. சொன்ன மாதிரியே பாடியை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்கடா. அப்படியா? நீ போகிற ஃப்ளைட்டில் தான்டா பாடியும் வருது. வெரி குட்ரா, வெரி குட்ரா. சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்களே, வெரி குட். சரிடா, நான் ஊருக்கு போயிட்டு வந்து கூப்பிட்றேன். ஓகே, see you, bye. மச்சி, எப்படா இருக்க? மாமா பிஸியா இருக்கேன்டா. ஓ அப்படியா? ஒரு டெட் பாடியை இந்தியாவுக்கு அனுப்பணும். சரி, ஓகே, பாய். ஹலோ. ஹலோ ராஜசேகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன். சத்யபிரகாஷ் எங்க? ஒரு கப்பலுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பிஸியா இருக்கோம். ஃப்ரீயா நம்மள கூப்பிடவா? ஓகே, தேங்க்ஸ். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ, ஹே ராஜசேகர், எப்போ வந்த? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன தினேஷ் நம்பர் நாட் ரீச்சபிள் இருக்கு? அவரு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாலண்டரி சர்வீஸ் பண்ண போயிருக்காரு. வந்தோடனே ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? ஹாய் மாம்ஸ். மச்சி, ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு. நான் பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்டுமா? என்னாச்சு இவங்களுக்கு? இம்புட்டு நல்லவங்களா இவங்க? எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க? ஹாய் ராஜ், வாட்ஸ் அப் மேன்? டியூட், இன்னைக்கு சரக்கு அடிக்கலாமா? என்னது, பீர் குடிக்கிற நேரத்தில் மோர் கொடுக்க போயிருக்க? சில்லி கைஸ்.